ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய பேர் அவசர தேவைக்காக கோல்டு லோன் போயிருப்போம். ஆனால் ரொம்ப வருஷமாக அதை மீட்க முடியாமலே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு 2 lakhs கோல்டு லோன் இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணோம். அதனால் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஆர்பிஐ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில பேங்க்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வட்டி அசல் ரெண்டையுமே 1 இயர்க்குள்ளே திருப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப பெரிய பர்டனாக இருக்கும். அதனால் நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் பேங்க்கை விசிட் பண்ணி அந்த மாதிரி இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாகவே நம்ம ஏன் கோல்டு லோன் போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அதில் வட்டி கம்மியாக இருக்குது. அதை தவிர நம்ம கவர்மெண்ட் பேங்க்ஸ் போயிட்டோம், எஸ்பிஐ, ஐஓபி, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ப்ரைவேட் ஃபைனான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரி இடத்த கம்பேர் பண்ணும்போது வட்டி கம்மி. ஆனால் உங்களுக்கு கிராமுக்கு குறைவாக தான் கிடைக்கும். நம்ம அதை பார்க்கக்கூடாது. வட்டி கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது தான் நமக்கு லாபம். அதே மாதிரி நமக்கு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நமக்கு 1/2 hourலேயே வேலை முடிஞ்சு கேஷ் வாங்கிட்டு வந்துடலாம். அக்ரி லோனும் சில பேங்க்ஸில் இருக்குது. அதில் வந்து 4%க்கே நமக்கு வந்து கிடைக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு சிட்டா அடங்கல் காப்பி கேட்பாங்க. அந்த லேண்டனுடைய இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த லோன் கூட நீங்கள் போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து சில அட்வான்டேஜஸ் இதில். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் வந்து ஐஓபியில் வாங்குறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 8650 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 8.65% இப்போ வந்து வட்டி போடுறாங்க. ரீசெண்டாக நாங்கள் அங்கே வாங்கினதுனால எனக்கு இது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணலான்னா, இந்த வருஷத்து எண்டில் வந்து 8650 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக மாதம் நீங்கள் இதை அப்படியே 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 721 ரூபா வருது. அப்படி இந்த 721 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 1000 ரூபாய் அந்த மாதிரி கட்டிட்டு வரும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு அசலில் அடைஞ்சிட்டே போகும். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கட்டிடலாம். ஸோ நீங்கள் போகிற அலைச்சல், பெட்ரோல் செலவு இதெல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே 1000மோ 2000மோ எவ்வளோ முடியுமோ நீங்கள் வட்டி போக எக்ஸ்ட்ராவாக கட்டுறது எல்லாமே உங்களுக்கு அசலில் அடையும். அதனால உங்களுக்கு வருட முடிவில் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். என்னால் மாதம் கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,08,650 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். திருப்ப முடியல ஒரு வருஷத்துலன்னா நீங்கள் இந்த 8650 ரூபா கட்டிட்டு ப்ளஸ் ஒரு 500 rupees ப்ராசஸிங் ஃபீஸ் கேட்பாங்க ரினியூவல் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். வேறு எப்படியெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து எத்தனை வருஷத்தில் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. அப்படி முதல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் 2-3 பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க. எந்த பேங்க்கில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களோ அந்த லோனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நகையை வந்து பிரித்து வைங்க. எப்போவுமே பேங்க்கில் போகும்போது 2 லட்சம் வாங்குறீங்கன்னா 4 50,000 கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது நீங்கள் ஒரு 50,000 கிடைச்சா கூட ஒரு செட்டை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இன்னொரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா ஏலச்சீட்டு நீங்கள் கட்டலாம். ஏலச்சீட்டு கட்டும்போது நீங்கள் ஒரு 10 மாத சீட்டு எடுத்தீங்கன்னா 1 lakh வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் 6வது மாதத்துக்கு மேலே எப்போ எடுத்தாலும் லாபம் தான். இல்லை நான் வந்து முதல்ல 3-4 மாதத்துலேயே எடுக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஏலச்சீட்டு கட்டுற இடத்துல கொஞ்சம் வட்டி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கடன் அடைஞ்சு நகை கையில் கிடச்சிரும். அதனால் ஏலச்சீட்டும் வந்து நீங்கள் கட்டலாம். பட் ரொம்ப நம்பிக்கையானவங்கள்ட்ட நீங்கள் கட்டுங்க. உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கா, நல்லா தெரிஞ்சவங்களான்னு பார்த்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே வந்து பெஸ்ட் மெத்தட் தான். இன்கம் பத்தலைன்னா நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு போனஸ் ஏதாவது இருந்ததுன்னா வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து முதல்ல நகை கடனுக்காக அதை யூஸ் பண்ணுங்கள். ஃபுட்டு, ஷாப்பிங், கிளாத்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நாளைக்கு குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பணத்தை அழிக்கக்கூடியது. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அது காசுமே நம்ம வந்து இந்த கோல்டு லோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, சில பேங்க்ஸில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அதுபடி நீங்கள் மாதத்துக்கு இவ்வளோ கட்டிட்டு வந்தீங்கன்னா அசல் வட்டி ரெண்டையுமே நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் கட்டினாலும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஆர்டி போட்டு கடனை அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வருஷம் முடிவில் 6.7% தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.65%. அதனால் இதில் பெனிஃபிட் இல்லை. நீங்கள் ஆர்டிக்கு கட்டுற காசை அப்படியே எடுத்து நீங்கள் லோனில் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அசலும் அடைஞ்சிடும், சீக்கிரமே லோனும் முடிச்சிடலாம். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலச்சீட்டு எடுத்தால் கூட 2-3 மாதத்துலேயே கூட நீங்கள் எடுத்து நீங்கள் அதோட அசலை அடைச்சிடலாம். ஸோ ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமே உங்களுடைய ஜுவல் லோனை வந்து அடைப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.